சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சங்கிகளுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம உள்துறை மந்திரி அமித்ஷா வந்து தேர்தல் பரப்புரையில் என்ன சொல்கிறாருனாக்க, ஊபியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரவு 12 மணிக்கு ஒரு 16 வயசு பொண்ணு ஒரு ஸ்கூட்டியில் தன்னந்தனியாக எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் போக முடியும், இதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு அவர் சொன்னது. இப்போ வந்துருக்குது செய்தி என்னான்னாக்க, அதே ஊபியில் அதே 12 மணி அதே 16 வயசு பொண்ணு 4-5 பேர்களால் பிடிச்சு வன்புணர்வு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வச்சுருந்துருக்கானுங்க. இந்த காமுகர்கள் 2 மணி நேரம் வச்சுருந்து கடைசியில் என்ன பண்ணியிருக்கானுங்க, ஒரு குப்பை தொட்டி மாதிரி உள்ள இடங்களில் பாடியை வீசிட்டு ஓடிருக்கானுங்க. எவ்வளோ பெரிய கொடூரம் நடந்துருக்குது பார்த்தீங்களா? இதே ஊபியில் தான். இப்போ இந்த அமித்ஷாஜி சொன்ன வார்த்தை என்ன ஆச்சுங்க, இவர்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு அதெல்லாம் ஒரு கேரே கிடையாது இவங்களுக்குலாம். அந்த வீடியோ பாருங்கள். 16 साल की बच्ची गहने लाकर स्कूटी पर रात को 12 बजे भी यूपी की सड़कों पर निकल सकती है, कोई डर का। स्कॉर्पियो कार में 14 साल की एक बच्ची को किडनैप किया गया। दारोगा और उसके साथी शिवबरन ने मिलकर नाबालिग से गैंगरेप किया और 2 घंटे तक इस गाड़ी में उसके साथ हैवानियत करते रहे और फिर 2 घंटे बाद किशोरी की हालत बिगड़ी तो घर के बाहर उसे फेंक दिया और इसके बाद परिजन लड़की को चौकी ले गए तो वहां से उन्हें விலைவாசி பன்மடங்கு ஏற்றம், பணம் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. அதாவது அமெரிக்காக்காரன் வந்து இங்கே வந்து நம்ம லைனில் நிற்பான்னு சொன்னார். இப்போ வந்து இவர் போய் லைனில் போய் நிற்கிறார். இவரே போய் யார் ட்ரம்ப்கிட்ட போய் நான் அவங்கள்ட்ட பேசலாமான்னு சொல்லிட்டு பவ்யமாக கேட்குறாராம். அதை வந்து கிண்டல் பண்ணி ட்ரம்ப் வந்து கிண்டல் பண்ணி பேசியிருக்கிறார். காற்று மாசுபாடு, வேலையில்லா திண்டாட்டம், இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் பிரித்து விட்டு பழங்குடியின மக்களை பிரித்து விட்டு அவர்கள் வீடுகளெல்லாம் இடித்து எல்லா அராஜகங்களும் பண்ணிக்கிட்டு அதில் டயத்தை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரியான சேஃப்டிக்கெலாம் இவங்களுக்கு டைம் எது? மக்களை பாதுகாக்கணுங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தாக்க இந்த நாடு இன்றைக்கி வல்லரசு ஆகிருக்கும். கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்தில் நம்ம 60 வருஷம் நம்ம சம்பாதிச்ச அந்த முன்னேற்றங்கள் அத்தனையும் குழி தோண்டி போச்சுட்டாங்க. இதில் வந்து இந்து ராஷ்டிரம் அவர் அமைக்க போகிறாங்களாம். இந்து ராஷ்டிரம் அமைச்சாக்க இன்னும் அதில் பாதாளத்துக்கு போகும் நம்ம இந்திய பொருளாதாரம். அரபு நாட்டில் உள்ள அத்தனை பேரையும் இங்கே வந்து திருப்பி அனுப்பிச்சிருவோம். அது நடக்குதா இல்லையா?